ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் இந்த நாளில் உங்களை தம்முடைய நன்மையினால், தம்முடைய கிருபையினால் அவர் நிரப்புவாராக. நம்முடைய ஊழியத்தின் மூலம் நடைபெறுகிற ஆஷா கிரன் ஆசிரமம் என்கிற மாற்று திறனாளிகளுடைய பள்ளியில் பயிலுகிற மூளை வளர்ச்சி குன்றிய அந்த 40 மாணவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அந்த மாணவ மாணவிகள் ஆண்டவரிலே ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் தேவனுடைய கரத்தால் தொடப்படவும் ஜெபியுங்கள். அவர்களுடைய காரியங்களை சந்திப்பதற்கு அந்த பள்ளியிலே அவர்களை கொண்டு வந்து சேர்க்கவும், அவர்களை கொண்டு விடவும், அவர்களுடைய ஆகாரம் மற்றும் அவர்களுடைய கல்வி சம்பந்தமாக செலவு ஒரு மாதத்திற்கு சுமார் 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை செலவிடப்படுகிறது. ஆகையினால் ஒரு தனி நபருக்கு 2000த்திற்கும் மேற்பட்ட தொகை தேவை என்கிற நிலையில் அந்த பள்ளி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவியினுடைய தேவையை சந்திக்க விரும்பினால் மாதத்திற்கு 2000 ரூபாய் கொடுத்து நீங்கள் தாங்க முன்வரலாம். அப்படி தாங்குகிறவர்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். நீங்கள் தாங்க விரும்புகிறவர்கள் எங்களுடைய வங்கி கணக்கிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பி ஆதரிக்கலாம். கீழே கொடுக்கப்படுகிற வங்கி கணக்கை பார்த்து அதிலே நீங்கள் உங்கள் காணிக்கைகளை அனுப்ப அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுவார்கள். மத்தேயு 7:7 கேளு என்பதாக, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கேளுங்கள் என்பதாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை அவர் தந்திருக்கிறார். இந்த வேதத்தில் 1000த்திற்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு தாராளமாய் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தங்கள் தானே, அவைகள் நிறைவேறும் அல்லவா என்று நாம் அமைதியாய் இருந்துவிட முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். இந்த 36ஆம் அதிகாரம் முழுவதும் இஸ்ரவேல் தேசத்து மக்களுக்காக ஆண்டவர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை எசேக்கியேல் புத்தகத்தில் தருகிறார். ஆனால் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தங்களை தந்திருப்பார். அந்த வாக்குத்தத்தங்கள் ஏன் இன்னும் ஏன் நிறைவேறவில்லை என்று கேள்வி கேட்டுக்கொண்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, சோர்ந்து போகாதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஆண்டவர் இயேசுவை கேட்க வேண்டும். கேளுங்கள், அவர் அந்த வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அனுக்கிரகம் பண்ணுவார். அதை அவர் அனுக்கிரகம் பண்ணுவார். அப்பொழுது நீங்கள் பெருகுவீர்கள், உங்களை அவர் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி கேட்பீர்களா? ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவில், எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவராய் இருக்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களை தந்தவர், அதை நிறைவேற்றுகிறவர் நீர். ஆனால் நாங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர். ஒருவேளை நாங்கள் இதுவரை அவைகளை உரிமை பாராட்டி கேட்காதிருப்போம் என்றால் இன்றை முதல் நாங்கள் கேட்க ஒப்பு கொடுக்கிறோம். இன்று முதல் கேட்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர்
பி. பொற்செல்வன் ஆசீர். கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.